விஜய் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கிட்ட போகிறாங்க காவேரி. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு விஜய். அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அது ரொம்ப கஷ்டம் இல்லை, ஒருத்தருக்கு பண்ணட்டும், எனக்கு வேண்டாம், அப்புறமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. என்ன உன் இஷ்டத்துக்கு பேசுகிற, 2 பேருக்கு வேறு வேறு தாலி தானே அப்படின்னு சொல்கிறாரு விஜய். என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, என்னோட குடும்பத்தோட பக்கம்தான் நான் நிற்பேன், அதெல்லாம் என்னால் நிறுத்தவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க காவேரி. அப்படியே வெளியே வராங்க. இப்போ என்ன பண்ணுறது, எப்படி இந்த ஃபங்க்ஷனை நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. குமரன் தச்சிட்டு இருக்காரு துணி. அப்போ கரெக்டாக உள்ளே இருக்க பையனும் அவனும் பேசிகிட்டு இருக்கான். அப்போ நிவின் வரார். வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் கொடைக்கானல் தானே அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் அப்படின்னு நிவின் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே ஒருத்தர் வராரு. வந்தோடனே மேரேஜுக்கு துணி தைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தைக்கலாமே, கண்டிப்பாக நாங்கள் தச்சு தருவோம், எல்லா ட்ரெஸ்ஸும் நாங்கள் தச்சு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. சரிங்க, நீங்கள் அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு. அப்போ உடனே நிவின் சொல்கிறாரு, இவர் ரொம்ப பிஸியாக இருக்கார், நான் எப்போவுமே இவர்கிட்ட தான் ட்ரெஸ்ஸு தைக்க கொடுப்பேன், சூப்பராக தைப்பார், இப்போ இவருக்கு வேலை இருக்குது, அதனால் நீங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க, நாங்கள் வந்துட்டு நேர்லேயே அளவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போது நிவின் சொல்கிறாரு குமரன் கிட்ட, இங்கே பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோ, இது வந்துட்டு கொடைக்கானல் மாதிரி இல்லை, அப்படியே பிஸியாக இருக்க மாதிரி நம்ம காமிச்சிக்கணும், அப்போ தான் நிறைய ஆர்டர் நமக்கு வரும், நம்ம சும்மா இருந்தால் இங்கே யாரும் தைக்க மாட்டாங்க போல அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடும் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு குமரன் கிட்ட. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாண்ணே, நீ கொடைக்கானலில் வாங்குற அதே ரேட்டுக்கு இங்கே தைக்கிறியா என்ன அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. ஆமாம், அதே ஊசி அதே நூல், பின்ன அதே ரேட்டு தானே வாங்கணும் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. என்னென்ன பேசிகிட்டு இருக்க, கொடைக்கானலில் எல்லாமே விலை கம்மி, அங்கே ஒரு டீ வாங்கலாம், ஆனால் இங்கே வாங்க முடியுமா, அதனால் ரேட்டை ஏற்றி சொல்லுனே அப்படின்னு நிவின் குமரன் கிட்ட சொல்கிறாரு. குமரன் சொல்கிறார், எனக்கு கங்காக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு ரொம்ப ஆசை, பட்டு புடவை மோந்திரம் ஏதாவது வாங்கி தரணும்னு ஆசை, இந்த துணியை தச்சு கண்டிப்பாக அந்த காசில் நான் வாங்கி தருவேன் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. அதுக்கு நிவின் சொல்கிறாரு, உனக்கு காசு வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் உழைச்சி சம்பாதிச்சு வாங்கி கொடுக்கணும், அப்போ தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கங்கா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க, எப்படியாச்சு இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு சொல்லு, நான் தான் நல்லா இருக்கேன்ல, எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் ஃபோனை வைக்கிறேன் அவங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது, யாருமே ஐடியா தர மாட்டாங்களே, எப்படி ஜுரம் வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வெளியே வராங்க. பாட்டி நல்லா போர்வையெல்லாம் போத்திக்கிட்டு வெளியே வராங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு காவேரி, பனியில் நினையாத, உனக்கு ஜுரம் வரும்னு தெரியும்ல, உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாட்டி பனியில் நினைஞ்சா ஃபீவர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. ஆமாம், பின்ன பனியில் நினைஞ்சா ஃபீவர் வராமல் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சரி பாட்டி நான் உள்ளே போகிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டியும் உள்ளே போயிட்டாங்க. அப்போ பனியில் நினைஞ்சா நமக்கு ஜுரம் வருமா, சூப்பர், அப்போ அதையே நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே நிற்கிறாங்க. நின்றுட்டு அப்படியே பனியிலேயே பார்க்குறாங்க. ஜுரம் வந்துடுச்சா, தொட்டு பார்க்குறாங்க, நமக்கு ஜுரம் வந்துடுச்சா, எப்படியாவது இந்த ஃபங்க்ஷன் நிறுத்தினா கண்டிப்பாக ஜுரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக நிற்கிறாங்க.